திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் பழமை வாய்ந்த அபிராமி அம்மன் உடனமர் பத்மகிரீஸ்வரர் ஞானாம்பிகை உடனமர் காலதீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி உள்ளது. புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு செல்லும் குரு பெயர்ச்சி தினம் என்பதால் கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு குருநாதன் குருக்கள் தலைமையில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணி அளவில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள், பால், தயிர், பன்னீர், இளநீர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம், குங்குமம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரணை நடைபெற்றது. பக்தர்கள் செலுத்திய சுண்டல் மாலை, உலர்ந்த திராட்சைகளை கொண்ட மாலைகள் அணிவிக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பகவான் வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டினை அபிராமி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி வழிகாட்டுதலின் பேரில் SKC சண்முகவேல், அரவிந்தா செல்போன் வீரகுமார், நிர்மலா மலைச்சாமி மற்றும் கோவில் செயல் அலுவலர் தங்கலதா ஆகியோர் செய்திருந்தனர். பரம்பொருள் குருமூர்த்தி தட்சிணாமூர்த்தியின் தனிப்பெரும் கருணையினால் இன்றைய தினம் குருமூர்த்தி மேஷராசியாதி ரிஷபராசி பிரவேசிக்கும் உன்னத தருணத்தில் திண்டிமா நகரத்தில் வசிக்கின்ற 14 லோகங்களிலும் வியாபிக்கின்ற